கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்குமே அன்பான வேண்டுகோள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. எனவே இது போல செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வருகின்றது. எங்களிடம் முன் அனுமதி இல்லாமல் இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலுமே இதை பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்ற பின்புதான் அறிவிப்பை வெளியிட வேண்டும். மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாருமே எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என்பதாலே நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், எனவே அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. தளபதி நடித்த கோட் திரைப்படத்தில் பிரேமலதா அவர்கள் அனுமதி பெற்று அவருடைய ஏஐ காட்சிகள் இடம்பெறுவதாக செய்திகள் வெளியான நிலையில அந்த படத்திற்கு எந்த சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சண்முக பாண்டியன் நடித்து வரும் படைத்தலைவன் திரைப்படத்துல ஒரு கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்து வருவதால் இந்த ஏஐக்கு எந்த ஒரு சிக்கலுமே கோட் படத்திற்கு இருக்காது எனவும் நம்பப்பட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.